நமக்கு முன்னால் ஒரு தமிழ் பைத்தை உருக்கமாக பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மென்மேலும் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுடைய நிகழ்வு பரிபூர்ணமானுச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய பெரிய உபகாரம், நம் அழைப்பை ஏற்று ஜமால் முஹம்மது கல்லூரியுடைய அரபி கலையிலும் சரி மற்ற கலைகளிலும் பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் கிப்லா அவர்கள் முஹம்மது இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவங்க எம்ஏ எம்ஃபில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஜமால் முஹம்மது காலேஜில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பல பேச்சுகளுக்கு மத்தியில் பல ஊர்களுக்கு போயிட்டு நமக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹசரத்துக்கு கிப்லா அல்லாஹ் கபூல் செய்யுங்க. மாஷா அல்லாஹ். ஹசரத் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபன் இருக்குது, தப்சீர் கலை, குரானுக்கு விளக்க உரை. அல்ஹம்துலில்லாஹ் பல யூடியூப்பில் பல பயான்களில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கேட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஹசரத் நமக்கு டைம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய இல்மில் இஸ்திஃபாதா செய்வானாக. ஹசரத் ஓதி முடித்த மதரசால தான் நானும் ஓதி முடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த வாய்ப்பை தந்தான். ஜஸாக்கல்லாஹ். உள்ள பெண்கள் மனசுல வரை சத்தமா இருக்கு. அந்த சத்தத்தை பார்த்துக்கிட்டா தேவையில்ல. அடுத்து பயான் ஆரம்பிக்க போறான். Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'du. Faqad qala Allah tabaraka wa ta'ala
في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت معلما. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் குறிப்பாக இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் நம்முடைய ஜெகதாப்பட்டினம் ஜமாத்தினுடைய தலைவருமான இப்னு ஷுஹூத் அவர்களே, எனக்கு முன்னே இங்கே உரைகளை நிகழ்த்திய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அழகான நிகழ்விலே இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹஸ்ரத் யாராவது ஒரு ஆள் அங்க உட்கார்ந்துருங்க பேசாம. இந்த பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. ஹஸ்ரத் உங்க பேரெல்லாம் பார்ப்பாங்க, யார் பேசுனீங்களோ அந்த பிரைஸ் என் காருக்கு போயிடும். அந்த பின்னாடி நிக்கிற கார்ல கொண்டு போய் வச்சிருவாங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க. இங்கே உட்கார்ந்து யாரெல்லாம் அமைதியா இருந்தியோ அவனுக்கு மட்டும்தான் பிரைஸ். பேசுனா அந்த பிரைஸ் எனக்கு, நான் கார்ல வச்சு திருச்சிக்கு எடுத்துட்டு போயிடுவேன். சரியா? அதனால பேசி முடிகிறது வரை அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பேரை எழுதிடுவாங்க. இது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை பெற்றதுக்கு இப்ப ஒரு 10 நிமிஷம் டைம் தர்றேன். நீங்க யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, குறிப்பாக தாய்மார்கள் நல்லா பேசிக்கலாம். உங்க பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஆரம்பிப்பேன். வரும்போதே சொல்லி விட்டாங்க, எந்த ஊருக்கு போறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஜெகதாப்பட்டினம்னு சொன்னேன். அந்த ஊர் தாய்மார்கள்லாம் அவுளியாவாச்சே, பேசவே பேசாதுகளே அப்படின்னாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. நான் எதை எனக்கு சொல்லி விட்டாங்களோ அப்படிதான் இருக்கு. இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்குங்கல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்க, அந்த தாய்மார்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர் பெண்களை மாதிரி ஆயிரணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன். நிகழ்ச்சி முடிகிறது வரையும் அமைதியா நான் பேச போகிறது கொஞ்சம் நேரம் தான். கொஞ்சம் சில செய்திகளை உங்களுக்கு தேவையானதை, இந்த ஊருக்கு எதை தேவையோ அல்லாஹ் என் மனசில் போடணும், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்துக்கிறேன். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இருக்கணும், அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னு ஆரம்பமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, அப்படி வரக்கூடிய செய்திகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆரம்ப கட்டமாக துவா செஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏதோ போற போக்குல இப்படி கூப்பிட்டாங்க,
நான் வந்த ஏதோ ஒரு 2 செய்தியை சொன்னேன், அப்படிலாம் நான் வரல. நேற்று நைட்டு ஒரு ஊர்ல ப்ரோக்ராம், முந்தா நாள் நைட்டு ஒரு ஊர்ல ப்ரோக்ராம். நேற்று நான் வந்து படுக்கும்போது மணி 1 மணி, திரும்ப காலையில எந்திரிச்சு அஜித்து சொன்னாங்க 9:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அஜித்து, நீங்க வந்துருங்க பதட்டமா இருக்குன்னு. நான் காலையிலே எந்திரிச்சு சுபு தொழுதுட்டு குளிச்சு உடனே கிளம்பி திருச்சியில இருந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணி வரேன். டிரைவரா இருந்தா அடுத்த போட்டு தூங்கிடுவேன், நானே ஓட்டிட்டு வர்றேன். அதனால இங்க வந்ததனுடைய நோக்கம் ஏதோ இவர் வந்தாரு போனாருலாம் இல்லை. நாளைக்கு காலையில ஜெகதாப்பட்டினத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், எங்க செயல்ல ஒரு மாற்றம். உங்க ஈரக்குலையெல்லாம் பிடிச்சி உழுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேனே தவிர போற போக்குல ஏதோ அஜத்து பேசிட்டு போக வந்திருக்காருங்கிறதுக்கெல்லாம் இங்க வரல. அதனால நான் பேசக்கூடிய அந்த 10 நிமிஷம் அல்லாஹ் பொருந்திக்கணும், அவன் கபூல் செய்யணும். அல்லாஹ் என் உள்ளத்துல உங்களுக்கு தோதுவான வார்த்தைகளை போடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். சங்கைக்குரிய தாய்மார்களே, ஒரு அழகான சபை. இந்த சபையில எங்களுடைய பிள்ளைகள் வந்து இங்க படிச்சு காட்டினாங்க. குர்ஆன் ஆயத்தை, ஹதீஸ நிறைய இங்க சொல்லி பயான் பண்ணி காமிச்சாங்க, ஓதி காமிச்சாங்க. நீங்க எல்லாம் பார்த்தீங்க. இந்த நேரத்துல